மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. வெண்பா, லஞ்சுக்கு வெஜ் புலாவ் வச்சிருக்கேன், பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? சரி மல்லிமா. சின்ன பாக்ஸ்ல உனக்கு சர்ப்ரைஸா ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். அத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லணும். சரி மல்லிமா. அப்புறம் கிளாஸ்ல உன் ஃப்ரெண்ட் மீனு கிட்ட பேசிட்டே இருக்க கூடாது, பாடத்தை கவனிக்கணும், சரியா? சாயந்தரம் வந்ததும் நான் கேட்பேன். சரி மல்லிமா, கவனிக்கிறேன் மல்லிமா. ஓகே மல்லிமா, பை. என் செல்லம், என் புஜ்ஜி. அப்பாடா. என்ன கண்ணு மல்லி உனக்கு அப்படியே ஸ்படிக மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியா? எவ்வளவு நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க? இந்த ஜென்மம் முழுக்க. நிஜமாவா? ப்ராமிஸா? உனக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்படியே மல்லியோட கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஜென்மத்துல ஒரே வேலைன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, சந்தோஷமா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 6 நேரத்துக்கு. உங்க மச்சனிச்சி கிட்ட இருந்து போன் வந்ததும் அப்படியே பதட்ட மாட்டீங்க? இதுல உங்களுக்கு ஜென்மம் முழுக்க என் கண்ணை பார்க்கணுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கால, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், இரு பேசிடுறேன். ஸ்பீக்கர்ல போடுங்க. மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல பொண்டாட்டிய படுக்க போட்டு போயிட்டு அப்படியே மறந்துட்டீங்க. திரும்பி வரவே காணும். ஏய் நிஷா, நேத்தெல்லாம் அங்கதானே இருந்தேன். அது நேத்து மாமா, சரியா 24 மணி நேரம் ஆயிடுச்சு. கட்டின பொண்டாட்டி அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது இப்படிதான் விஐபி மாதிரி வந்து பாத்துட்டு போவீங்களா? நிஷா, ஃபர்ஸ்ட் புரியாம பேசாத. ரேணுகா ஆபத்தான கட்டத்தெல்லாம் தாண்டிட்டா. நான் எங்க மல்லியையும் பார்க்கணும்ல, அவளை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்ல, அந்த வேலை எனக்கு இருக்கு. மல்லி மல்லி மல்லி, நீங்க மல்லிய பார்த்தது போக மிச்ச நேரம் இருந்தாதான் மத்தவங்களையும் பாப்பீங்க மாமா. அது உங்க பொண்டாட்டியாவே இருந்தாலும் அதான நிலைமை. நிஷா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஹாஸ்பிடல்ல ரேணுகாக்கு வேற ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்கு நான் எந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கேன். உங்கள மாதிரி என்னால விட்டுட்டு போக முடியாதுல, நான் என்ன பண்றது? இப்போ ரேணுகாவுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? நான் எடுத்துட்டு வரேன், போனை வை. அது மட்டும் இல்ல மாமா, கொஞ்சமாச்சு உங்க பொண்டாட்டி மேல அக்கறையா இருங்க, அவளை சாகடிச்சிடாதீங்க. நீ ரொம்ப பேசுற, போனை வை, நான் வரேன். உங்க மச்சனிச்சி கிட்ட நல்ல டோஸ் வாங்கியாச்சா? அவ ஏதாச்சும் புரியாம பேசுவா. நான் ஏதோ ரேணுகாவை மறந்துட்டு திரியுற மாதிரியே பேசுவா. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதை நான் நினைக்காம இருப்பானா? லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. இல்ல, இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனையா? அதான் கேட்டல, ரேணுகாவுக்கு வேற Dress வேணுமா, அதை எடுத்துட்டு வர சொல்றான். கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். Dress பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன், சேர்ந்து போலாம். நீங்க ரெஸ்ட் எடு மல்லி, ராத்திரிலாம் ஒழுங்கா ஸ்டேஷன்ல தூங்கி இருக்க மாட்டேன். எனக்கு அது ஒரு விஷயமே இல்ல, நானும் வரேன். சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வேண்டியது எங்களோட ரொட்டீன். அதான் சார் எழுதி வாங்கிட்டு போக வந்தேன். அப்படியா? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், வரேன் சார். சாரி மாப்ள, இந்த நிஷா பண்ண காரியத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. மல்லி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் இதுக்கு சம்மதிச்சிருக்கே மாட்டேன். என்னை கேட்காமலே செஞ்சிட்டான். பரவாயில்ல, இது எல்லாத்தையும் கடந்து வரணும்னு இருக்கு, என்ன செய்ய முடியும்? உங்க பெருந்தன்மை நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு மனசே கேட்கல மாப்ள. மல்லிமா, இந்த விஷயத்துக்காக நான் பரிபூர்ணமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, என்னை மன்னிச்சிருமா. அப்பா,
என்ன உங்க பொண்ணுன்னு தானே சொல்லுவீங்க. என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கலாமா? இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. நிசா பண்ண இந்த காரியத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதாம்மா ஆகணும். என்னை நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் என் மனசு ஆறும். சரிங்கப்பா, கையெடுங்க, நான் மன்னிச்சிட்டேன். நிசா, நீயும் மன்னிப்பு கேளுமா? நீ இப்ப மன்னிப்பு கேட்கலன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். விடுங்க, எதுக்கு இதை பெரிய விஷயமா பாக்குறீங்க? ராஜுவும் ரஞ்சிதாவும் மல்லி தள்ளி விட்டத கண்ணால பார்த்தேன்னு சொல்லும்போது இவ நம்ப தானே செய்வா. விடுங்க. மாப்பிள்ள, நான் உங்க மேலயும் மல்லி மேலையும் எவ்வளவு கோபமா இருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் உங்களை நான் கொலை பண்ணணும்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் என் பொண்ணு ரேணுகாவை காப்பாத்தி கொண்டு வரதுல எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன்னு நான் உங்க கூடவே இருந்து பார்த்திருக்கேன் மாப்பிள்ள. அதுலயும் மல்லி நானே என் பொண்ணுன்னு என் வாயிலே சொல்ற அளவுக்கு ரேணுகாவை கவனிச்சுக்கிறான். இந்த மல்லியை நான் சந்தேகப்பட்டிருக்கலாமா? ரொம்ப தப்பு மாப்பிள்ள. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நிசா, நீ மன்னிப்பு கேளு. மல்லி மாமா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல நிஷா. ரேணுகாக்கா எப்படி இருக்காங்க? நான் அவங்கள பார்க்கதான் இப்ப வந்தேன். நல்லா இருக்கம்மா, வாங்க பார்க்கலாம். மாப்பிள்ள வாங்க. வாங்க வா. வா. என்ன விஜய் மல்லியை கூட்டிட்டு வரான்? அவளை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? லாக்அப்ல இருக்க அப்படியே ஜெயிலுக்கு போயிடுவான்னு நினைச்சேன், போகலையே. ஐயோ வட போச்சே. வம்பு வேண்டாம், கண்ணை மூடிப்போம், தூங்குற மாதிரி நடிப்போம். பாத்தியாம்மா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு? இப்பதான் இவ வயசுக்குரிய பொண்ணு மாதிரியே தூங்கிட்டு இருக்கா. இத்தனை நாளும் குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருப்பா. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இவ கீழே விழுந்ததுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இவளுடைய மணல்ல சரியாயிருச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. இனி அவங்க குழந்தை மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, நார்மலா எப்போதும் இருக்க மாதிரி இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா? டாக்டர் சொன்னாரா? சொன்னாரு மாப்ள. என் மனசு பூரிச்சு போச்சு. அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தங்கத்துல வேல் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டி இருக்கிறேன். நேத்து நீங்க வந்து பார்த்தப்ப என் பொண்ணு முகத்துல ஒரு மாற்றம் தெரிஞ்சாமே, நீங்க கவனிக்கலையா மாப்ள? கவனிச்சேன். அப்போ மல்லி கிட்ட சொன்னீங்களா? மல்லி, மாப்பிள்ள சொன்னாராமா? சொன்னாருப்பா. எப்படியோ அக்கா பழைய மாதிரி திரும்பி வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். நீ எங்கடி சந்தோஷப்பட போற? சும்மாவே மாட்டி வில்லன் தானே நினைச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப நான் நல்லாயிட்டேன்னு தெரிஞ்சா இன்னும் பெருசா பிளான் பண்ணுவல்ல? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எம்மா, நீ ரேணுகாவை கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிற. இவளும் உன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கா. ஆனா காலம் சட்டுன்னு உங்க 2 பேரையுமே எதிர நிறுத்தடிச்சு பாரு. நல்ல வேளை வெண்பா எடுத்த வீடியோ இருந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நினைச்சு பார்க்கவே கொலை நடங்குதுமா. இந்த விதமா இல்லைன்னா வேற விதமா உண்மை வெளிப்பட்டிருக்கும். உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. எப்படியோம்மா, இவ குணமாகி வந்ததும் நீங்க 2 பேருமே அக்கா தங்கச்சி போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அப்பா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த ரேணுகா அவங்க உண்மையான பொண்ணு இல்ல, அவ நடிச்சிட்டு இருக்கா. அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாம தான் நான் ஒவ்வொரு நாளும் நரகத்துல கழிச்சிட்டு இருக்கேன். என்னம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பதிலும் சொல்லாம நீ ஏதோ யோசனையிலே இருக்கிற. அப்பா, ரேணுகா அக்கா குணமாகி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச எவ்வளவு விஷயம் இருக்கு. அவரும் அக்காவும் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு பழசெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரி ஒத்துமையாவும் இருக்க போறத நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் மனசு யாருக்கும் வராதுமா. இவங்க 2 பேரும் பழகினதை பொறாமையா எடுத்துக்காம கேட்டு சந்தோஷப்படணும்னு நினைக்கிற பாரு. உன் குணமே தனிமா. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அவ என்ன மாட்ட வைக்கிறதுக்கு இப்பவே பிளான் போடுறா. நான் சரியாயிட்டா பழைய கதையெல்லாம் சொல்லணும்ல. சொல்ல முடியாம என்ன முழிக்க வைக்கிறதுக்கு இப்பவே திட்டம் போடுறான். அது புரியாம நீ பாராட்டிக்கிட்டு இருக்க. ஐயோ,
மனநலம் சரியில்லாத மாதிரி வந்து ரேணுகாவா நடிச்சேன். இப்ப கீழே விழுந்தத சாக்கா வச்சு குணமாயிட்ட மாதிரி நடிக்க பாக்குறேன். நல்லாவே தெரியுது. நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா, உன்னை துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வைக்கிறேன் பாரு. எப்படி தூங்குறா பாரு. சார் கொஞ்சம் ட்ரிப்ஸ் மாத்தணும். மாத்திக்கோங்கம்மா. அப்பா, இன்னைக்கு வெண்பா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்கு போகணும். நான் போயிட்டு வரேன். மாப்பிளையும் கூட்டி போமா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. நிஷா வர. நிஷா மரமண்ட, என்ன உன் பொண்ணுங்கிற? ஆனா உன் பொண்ணோட புருஷனை இன்னொருத்தி கூட அனுப்பி வைக்கிற. உன் பெருந்தன்மையில தீய வைக்க. ஐயோ, பழசெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். இந்த கண்டத்தை எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. பேசாம புத்தி சுவாதீனம் இல்லாதவளாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.